அன்பு சகோதரர்களே, நமது பிள்ளைகளை என்ன படிக்க வைத்தால் எவ்வளவு சம்பாதிக்கலாம் என்று யோசிக்கும் சாமானிய பெற்றோர்களாக நாம் இல்லாமல் நமது பிள்ளைகளை லட்சியவாதிகளாக உருவாக்கும் ஈமானிய பெற்றோர்களாக நாம் ஆகுவோம். அதற்காக ஜாமியா தாருல் இல்மி உங்கள் பிள்ளைகளை அன்புடன் வரவேற்கிறது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இந்த வீடியோவை நான் பள்ளிவாசல் நிர்வாகிகளுக்காக, பள்ளிவாசல் முத்தவல்லிகளுக்காக இந்த வீடியோவை வெளியிடுகின்றேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பள்ளிவாசல் நிர்வாகம் செய்யக்கூடிய முத்தவல்லிகளுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக, கிருபை செய்வானாக. அன்பார்ந்த முத்தவல்லிகளே, அல்லாஹ் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு பெரிய ஞாபகத்தை கொடுத்திருக்கிறான். பள்ளிவாசல் நிர்வாகம் செய்யக்கூடிய பொறுப்பு இது ஒரு பதவியோ அல்லது ஒரு போஸ்டோ ஒரு அங்கீகாரமோ அல்ல. அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு நாம் எல்லாம் ஹாதிம்கள், அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு நாம எல்லாம் வேலைக்காரர்கள். அந்த மாதிரி பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கான். அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு நீங்க எல்லாம் வேலைக்காரர்கள் இருக்கக்கூடிய பாக்கியத்தை. உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்று சொன்னா, முதல்ல 2 வேண்டுகோள் வைக்கிறேன். முதல் வேண்டுகோள், தயவு செய்து 27 அன்னைக்கு மட்டும் பள்ளிவாசல் அலங்கரிச்சு லைட்டு போட்டு சீரியல் போட்டு போடாம ஒற்றைப்படையான 5 இரவுகளிலும் பள்ளிவாசலை திறந்து வைங்கள். விரும்பக்கூடிய மக்கள் அமல் செய்யட்டும், பள்ளிவாசல் அமல் செய்யட்டும். அமல் செய்யக்கூடிய விரும்பக்கூடிய மக்களுக்காக பள்ளிவாசலை திறந்து வைங்க. அவங்க ஒற்றைப்படையான ராத்திரில பள்ளிவாசல் அமல் செய்யட்டும், இபாதத் செய்யட்டும். அதனால அப்படி விரும்பக்கூடிய மக்கள் இபாதத் செய்யறதுனால உங்க ஊருக்கே நல்லது கிடைக்கும், உங்களுக்கு நல்லது கிடைக்கும், அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். அதனால ஒற்றைப்படையான 5 இரவுகளிலும், 5 லெய்லத்துல் கத்ர் இரவுகளிலும் அமல் செய்வதற்காக பள்ளிவாசல் திறந்து வைங்க. முடிஞ்சா உங்க பள்ளி இமாம்கிட்ட சொல்லி அந்த இரவுல பயான்கள் வைங்க, அல்ல வெளியில இருந்து கூட்டு உலமாக்கள் கொடுத்து பயான்கள் வைங்க. அந்த இரவை ஹயாத்தாக்குங்கள். பள்ளிவாசல தராய் தொழுத உடனே பூற்ற முறையை மாத்திட்டு பள்ளிவாசல் தராய் முடிஞ்ச பிறகு பள்ளிவாசல் லைட் எரியட்டும், ஃபேன் ஓடட்டும். அந்த தொழுற மக்களும் தொழுவிட்டோம், அந்த அழுவுற மக்களும் அழுவிட்டோம், அல்லது கையேந்திர மக்களும் கையேந்துட்டோம். அதற்காக அந்த 5 ராத்திரிகளே பள்ளிவாசல் திறந்து வைக்கப்படி மிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். முதல் விஷயம். 2வது விஷயம், பெருநாள் தொழுகையை பொறுத்த வரைக்கும், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் தொழுகை மஸ்ஜித் நபவி எவ்வளவு உன்னதமான பள்ளிவாசல், ஒரு ரக்காத் தொழுதா 50,000 ரக்காத் தொழுத நன்மை. ரசூலுல்லாஹி பிரியப்பட்டு கட்டின பள்ளிவாசல், ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஹிதாயத் கிடைப்பதற்கு காரணமான பள்ளிவாசல். அந்த மஸ்ஜித் நபவியே ரசூலுல்லாஹ் பெருநாள் அன்னைக்கு கூட்டிட்டு மைதானத்துல போய் தொழுதாங்க பெருநாள் தொழுகையை. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்மணி நாயகத்துல சுன்னத்தான முறைப்படி தயவு செய்து நீங்களும் பெருநாள் தொழுகையை மைதானத்தில் நடத்துங்க. மைதானம் என்பது திறந்தவெளி மைதானமா இருக்கணும். அது எந்த மைதானமா இருந்தாலும் பரவாயில்ல, அது பெருமட்டா ஒரு ஊர்ல ஈத்கா மைதானம் இருக்கணும், அங்கதான் தொழுகை நடத்தணும் அவசியம் இல்லை. ஒரு விளையாட்டு திடல் இருக்கட்டும், ஒரு பொது இடம் இருக்கட்டும், கவர்மெண்ட் இடம் இருக்கட்டும், கவர்மெண்ட் பெர்மிஷன் கேளுங்க, ஒரு 1/2 மணி நேரம் தொழுது வந்துருங்கன்னு சொல்லி. அந்த மாதிரி தயவு செய்து வெளியூர்ல உள்ளவங்க, சிட்டியில உள்ளவங்க தான் சிரமம் மைதானம் கிடைக்கிறது. அது கூட இப்ப நிறைய மைதானங்கள் நடத்துறாங்க. வெளியூர்ல உள்ளவங்க பிரச்சனை இல்ல, நிறைய மைதானங்கள் இருக்கும். அந்த மைதானங்களிலே ஒன்று கூடி பெருநாள் தொழுங்கள். பெருநாள் தொழுது முடித்த பிறகு மற்ற மக்கள் எல்லாம், முஸ்லிம் அல்லாத மக்கள் எல்லாம் அந்த பெருநாள் தொழுகை பார்க்கிற மாதிரி தொழுகை நடத்துங்க. அந்த தொழுகை முடித்த பிறகு உலக அமைதிக்காக இமாம் அவர்களுக்கு துவா செய்ய சொல்லுங்க. நம்ம இந்திய மக்களுக்கான துவா செய்ய சொல்லுங்க. எல்லா மக்களுக்கான நம்ம துவா செய்யறோம். நம்முடைய தொழுகை நமக்கானதல்ல, எல்லா மக்களுக்குமானது என்ற ஒரு சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் விதத்தில் அந்த எல்லா மக்களுக்கும் சேர்த்து துவா செய்யுங்க. துவா முடிந்த பிறகு மற்ற மக்களை கூப்பிடுங்க. தொழுகை முடிஞ்ச பிறகு மற்ற முஸ்லிம் அல்லாத மக்களையும் கூப்பிடுங்க. கூப்பிட்டு அவங்களுக்கு உங்களுடைய பரிசுகளை கொடுங்க. அவங்க பரிசு கொடுத்தா வாங்கிங்க. இப்படி ஒரு நல்லிணக்க, சமூக நல்லிணக்க விழாவாக உங்களுடைய பெருநாள் தொழுகை மாற்றுங்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தும் அதுதான். அந்த அடிப்படையிலே திறந்த வெளியில தொழுக, பள்ளிவாசலே பூட்டிட்டு தொழுன்னு நினைக்காம பள்ளிவாசல பூட்டுங்க. அன்னைக்கு பெருநாள் தொழுகைக்கு மட்டும் பூட்டி பள்ளி விட்டு வெளியே வாங்க, திறந்த வெளியில தொழுங்கள். எல்லா மக்களுக்கும் அறிவிங்க, நாங்க பெருநாள் தொழுகை தொழுது எல்லா மக்களுக்காண்டி பிரார்த்தனை செய்ய போறோம், எல்லாரும் கலந்துங்க பிரார்த்தனையில அப்படின்னு கூப்பிட்டு கூப்பிட்டு அவங்களுக்காண்டி பிரார்த்தனை செய்யுங்க. அவங்களுடைய ஹிதாயத்துக்காக, அவங்க நேர்வழிக்காக, அவங்களுடைய மன அமைதிக்காக, அவங்க சந்தோஷத்துக்காக. ஒவ்வொருத்தரும் பல பிரச்சனையோட காத்துட்டு இருப்பாங்க. அந்த பிரச்சனைகளுக்காண்டி துவா செய்யுங்க. நம்முடைய இந்திய தேசத்துக்கான, தேசிய மக்களுக்கான துவா செய்யுங்க. சோ நம்முடைய பெருநாள் தொழுகையை ஒரு சமூக நல்லிணக்க நிகழ்ச்சியாக நடத்துங்கள். இதன் மூலமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து ஹயாத்தாயிடும், முஸ்லிம் அல்லாத மக்கள் நம்மளோட நல்லிணக்கம் ஏற்படும். ஆகவே இந்த விஷயங்களை கடைபிடிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லா சகோதரர்களும் உங்க முஹல்லா இமாம்களுக்கு, உங்க முஹல்லா முத்தவலிகளுக்கு வீடியோ அனுப்புங்க. நேர்ல போய் ரிக்வெஸ்ட் வைங்க. முஹல்லா மக்கள் எல்லாம் போய் முத்தவலிகிட்ட போய் இந்த மாதிரி சொல்றாங்க, இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க, இதை நம்ம செஞ்சா என்ன அப்படின்னு கேளுங்க. இதனால் நிறைய பயன்கள் ஏற்படும். அடுத்தபடியாக அந்த பெருநாள் தொழுகையை சரியான முறையில அழகான நிறைவேற்றுவதற்கு சீக்கிரம் தொழுதுங்க. 10 மணி 11 மணி வரைக்கும் லேட் பண்ணாம. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் என்ன அப்படின்னு சொன்னா, சூரியன் உதயமாகி ஃபஜ்ர் தொழுத பிறகு சூரியன் உதயமாகி இஷ்ராக் நேரம் சொல்லுவாங்களா, ஒரு ஈட்டின் அளவு உயர்ந்த உடனே பெருநாள் தொழ ஆரம்பிச்சுவாங்க.
அப்படி சீக்கிரம் வச்சாதான் முஸ்லீம் அல்லாத மக்களும் வந்து கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்ப்பாங்க. நீங்க பாட்டு 10 மணி 11 மணிக்கு வச்சீங்கன்னா அவங்க பாட்டு வேலைக்கு தொழிலுக்கு போயிடுவாங்க. அதனால எல்லா சுன்னத்துகளையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி கற்றுக் கொடுத்த எல்லா சுன்னத்துகளுமே நம்முடைய நல்லதுக்காக நன்மைக்காக தான் இருக்கும். ஆகவே பெருநாள் தொழுகையில சுன்னத்தான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, பெருநாள் தொழுகை ஈது மைதானத்தில் தொழுக சீக்கிரம் தொழுதுருங்க. சூர்யா இஸ்லாக் நேரத்திலேயே 6:30 மணி 7 மணிக்குள்ளே தொழுகிற மாதிரி பாருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய நோன்பை கபூல் செய்வானாக. முத்தவள்ளிகள் இந்த ரமலான்ல பள்ளிவாசல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க. கஞ்சி காய்ச்சறதுல இருந்து பள்ளிவாசல் வெள்ள அடிக்கிறது, இமாம் சாப் சம்பளம் கொடுக்கிறது, தொழு வச்ச ஹாஃபிஸாக்களுக்கு ஹதியாக்கள் கொடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய சிரமங்கள் மேற்கொண்டிருப்பீங்க. உங்க எல்லா சிரமத்துக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரிபூர்ணமான நற்கூலியை தருவான். இதற்கு அல்லாஹ் இடத்துல உங்களுக்கு உயர்ந்த இஹ்லாஸான உயர்ந்த நன்மைகள் இருக்குது இன்ஷா அல்லாஹ். நீங்களும் செய்யக்கூடிய பணிகளை இஹ்லாஸாக அல்லாஹ்வுக்காக அப்படி செய்வோம்னால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி ஷஃபாத்தையும் பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பணிகள் மூலமா உங்களுக்கும் தந்தருள்வானாக, எனக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுடைய ஜக்காத்துகளும் சதகாக்களும் முறையான ஏழை மாணவர்களுடைய கல்விப் பணிக்காக பயன்படுத்த உங்களுடைய ஜக்காத் மற்றும் சதகாக்களை இல்மி ட்ரஸ்ட்டுக்கு வாரி வழங்குமாறு மிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் வழங்கும் ஜக்காத்தும் சதகாவும் ஏழை மாணவர்கள் ஆலிமாகவும் அட்வொகேட்டாகவும் உருவாக்கக்கூடிய உன்னத பணிக்கு பயன்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்.